கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனை கொடுக்கும் சனீஸ்வரன், ஏழரை நாட்டு சனி, சனி திசை, அஷ்டம சனி போன்ற காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட ராசிகளுக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பார். இன்னும் சில எளிய பரிகாரங்கள் மூலம் அவரின் தீய பார்வையை சாந்தப்படுத்தலாம். நாம் செய்கின்ற கர்மத்திற்கு ஏற்ப நல்ல பலன்களை கொடுப்பவர் சனி பகவான். தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் உள்ளார். சனி ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடையும் போது சிலருக்கு ஏழரை நாட்டு சனி திசை தொடங்குகிறது. 2025ஆம் ஆண்டில் மார்ச் 29ஆம் தேதியன்று கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். நவக்கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்வதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஏழரை நாட்டு சனி என்பது மொத்தம் 7.5 ஆண்டுகள் நீடிக்கும். முதல் 2.5 ஆண்டுகள் தான் விரய சனி, அதற்கு அடுத்த 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனி, அதற்கு அடுத்த 2.5 ஆண்டுகள் பாத சனி என்று கூறப்படுகிறது. இவ்வாறு மொத்தம் 7.5 ஆண்டுகள் நடைபெறும். யாருடைய ஜாதகத்தில் சனி உச்சத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என்பது போல பல்வேறு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும். 12 ராசிகளில் கும்ப ராசிக்கு அதிபதியாக திகழ்கிறார் சனி பகவான். தனது சொந்த ராசியான கும்பத்தில் பயணம் செய்து வரும் சனி பகவான் 2025 மார்ச் 29ஆம் தேதி மீன ராசிக்கு இடம்பெயர உள்ளார். அந்த வகையில் எந்தெந்த ராசியினருக்கு ஏழரை சனி தொடங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேசம். சனி பெயர்ச்சியால் மேச ராசியினருக்கு ஏழரை சனியின் முதல் கட்டம் தொடங்குகிறது. பாதம், முதுகு, கழுத்து, பாத வலி ஏற்படும். உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். பிள்ளையாரை வழிபடுவது நல்ல பலனை தரும். தொழில், வியாபாரம், சுபகாரியங்களில் அனுகூலம் உண்டாகும். நிதி, தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஏழரை சனியின் தொடக்கம் என்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். எதிர்கால பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்திலேயே தயாராகி கொள்ள வேண்டும். கும்பம். 2025ஆம் ஆண்டு நிகழவுள்ள சனி பெயர்ச்சியால் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதி கட்டம் என்று அழைக்கப்படும் பாத சனி தொடங்க உள்ளது. குடும்ப பிரச்சனை தீரும். பிள்ளைகளுக்கு அனுகூலமான அமைப்பு காணப்படும். தொழில் நன்மை கிட்டும். வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படும். தொழில் பணவரவு நன்றாக இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை போன்றவைகள் நீங்கும். குரு பார்வை இருப்பதால் தைரியமாக இருங்கள். கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனையையும் கடும் சவால்களையும் சந்தித்து வந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குவார்கள். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம். மீனம். மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் 2ஆம் சுற்று ஜென்ம சனி தொடங்குகிறது. பொருளாதார வளமையை கொடுக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். திருமண அமைப்பு, வியாபார அனுகூலம், உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் உண்டாகும். தடைகள் அனைத்தும் விலகும். உறவுகள் மற்றும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கழுத்து, முதுகு, சுளுக்கு, ஞாபக மறதி போன்றவை ஏற்படும். பொறுமை அதிகமாக சோதிக்கப்படும். நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 30 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் பிரச்சனைகள் உண்டாகும். தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஜெயம் கிட்டும். சனியை போல கெடுப்பாரும் இல்லை, கொடுப்பாரும் இல்லை என்று கூறுவார்கள். அந்த வகையில் சனி பகவானை திருப்திப்படுத்த செய்யும் பரிகாரங்கள் மூலம் அவரது மனதை குளிர்வித்து அவரது அருளை பரிபூரணமாக பெற்று கெடுபலன்களில் இருந்து தப்பிக்கலாம். அப்படிப்பட்ட பரிகாரங்கள் என்னவென்று இங்கு காணலாம். அன்னதானம். கடின உழைப்பாளிகளையும் கருணை மனம் படைத்தவர்களையும் சனி பகவான் சோதிப்பதில்லை. அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் கருணையுடன் அவரை காப்பாற்றுவார். எனவே ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவதும், சோம்பல் இல்லாமல் கடுமையாக உழைப்பவர்களுக்கும் சனி பகவானின் அருள் நிச்சயம் கிட்டும். விலங்குகளுக்கு உணவளித்தல். மனிதர்கள் மட்டுமல்லாது அனைத்து உயிர்களிடமும் கருணையுடனும் இருப்பவர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். கண்ணுக்கு தெரியாத ஜீவனான எறும்புகளுக்கு கூட உணவளிப்பது சுமார் 1000 பேருக்கு உணவளித்ததற்கு சமம் என்கின்றன சாஸ்திரங்கள். முக்கியமாக காக்கைக்கு தினமும் உணவளிப்பது மிக மிக சிறந்தது. வன்னிமர வழிபாடு. வன்னிமரத்தை வழிபடுவதன் மூலம் ஏழரை நாட்டு சனியின் தாக்கத்தை பெருமளவு குறைக்கலாம். எனவே வீட்டில் வன்னிமர செடியை நட்டு அதனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் தீய சக்திகள் அழிந்து நல்ல காலம் பிறக்கும். சனி பகவான் வழிபாடு. சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், அருகில் உள்ள கோவிலில் உள்ள சனீஸ்வரன் சன்னதியில் வழிபடுவதும், சனி மந்திரங்களை ஜெபிப்பதும் கெடுபலன்களை குறைத்து நல்ல பலன்களை கொடுக்கும். நீலமணி ரத்தினம்.
ஏழரை நாட்டு சனியில் ஏற்படும் பாதிப்புகள் குறையவும், வாழ்க்கையில் சந்தித்து வரும் இன்னல்களும் துன்பங்களும் மறையவும் நீலமணி ரத்தினம் அணியலாம் என்கின்றன ஜோதிடர்கள். நீலக்கல்லை வெள்ளி அல்லது பிளாட்டினத்தில் பதித்து அணிவதால் மட்டுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்றும் ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.